ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்குது டிஎடெக். நான் உங்கள் ஆதர்ஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு ஹோம் சினிமா தியேட்டர் பில்ட் பண்ணுறது எப்படி, அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன, ஒரு கம்மி பட்ஜெட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹோம் சினிமா தியேட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹோம் தியேட்டரை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஆடியோ, இன்னொன்று வீடியோ. இப்போது வீடியோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். வீடியோவில் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டர் இல்லைன்னா டிவி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு மீடியா பிளேயருக்கு ஒரு எம்ஐ பாக்ஸ் இல்லை ஆண்ட்ராய்டு பாக்ஸ் இல்லைன்னா ப்ளூரே பிளேயர். ஆடியோவுக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையர் இல்லைன்னா ஒரு ஏவி ரிசீவர் யூஸ் பண்ணலாம். அப்புறம் முக்கியமான ஒன்று ஸ்பீக்கர்ஸ். இந்த 4 தான் ஹோம் தியேட்டருக்கு ரொம்ப முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ். இதில் முதல்ல நம்ம ப்ரொஜெக்டரை பற்றி பார்க்கலாம். நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறதுனால 1080 பிக்சல் இருக்கிற ப்ரொஜெக்டரே போதும். நான் இதில் செலக்ட் பண்ணிக்கிறது பென்க்யூ. இதில் 1080 பிக்சல் நமக்கு போதுமானது. ஓடிடியில் பார்க்குறதுக்கு இதுவே பெஸ்ட்டு. நமக்கு 4K தேவைப்படாது. இங்கே 4K ப்ரொஜெக்ட் நம்ம போடும்போது பட்ஜெட்டு நமக்கு அதிகமாக போகும். பென்க்யூ மட்டும்தான் கம்மியான ப்ரைஸில் நமக்கு 1080 பிக்சல் வரைக்கும் கிடைக்குது. வேறு எந்த ப்ரொஜெக்டரும் கம்மியான ப்ரைஸில் கிடைக்கல. அடுத்தது நாம் ஆண்ட்ராய்டு பாக்ஸ் பற்றி பார்க்கலாம். பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிற நல்ல ஆண்ட்ராய்டு பாக்ஸ் எம்ஐ பாக்ஸ் மட்டும்தான். ஃபயர் டிவி ஸ்டிக்கும் இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு அது ஈடு கொடுக்காது. நிறைய லேக் இருக்கும் ஃபயர் டிவியில், ஆனால் இதில் லேக் இருக்காது. இன்னும் கம்மியான பட்ஜெட்டில் நம்ம பார்க்குறோன்னா நமக்கு MXQ பிளேயர் அந்த மாதிரி ஆண்ட்ராய்டு பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுதான் பெஸ்ட்டான பாக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். கம்மி பட்ஜெட்டில் நல்ல மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது ஒன்று மட்டும்தான் இதில் ட்ராபேக். அடுத்தது நம்ம ஏவி ரிசீவர் பற்றி பார்ப்போம். பட்ஜெட்டில் பண்ணுறதுனால நமக்கு ஏவி ரிசீவர் இங்கே தேவைப்படாது. நம்ம 5.1 ஆம்ப்ளிஃபையரை யூஸ் பண்ணிக்கலாம் அசம்பிளியில். இல்லை எனக்கு எந்த டீகோடரும் யூஸ் பண்ணாமல் ஒரிஜினல் டேக் ஐசியில் நான் சவுண்டு கேட்கணும் அப்படின்னும்போது நம்ம தாராளமாக டெனானுக்கு மூவ் ஆகலாம். டெனால் தான் இருக்கிறதுல கம்மியான பட்ஜெட்டில் நமக்கு ஏவி ரிசீவர் கிடைக்கிது. மரான்ஸில் கிடையாது. ஒரு 50,000க்குள்ளே ஒரு 7.1 நமக்கு கிடைக்கும். நம்ம தாராளமாக டெனானுக்கு மூவ் ஆகலாம். பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணும்போது நம்ம அசம்பிளி மூவ் ஆகலாம். அடுத்தது நாம் முக்கியமான ஒன்று பார்க்க போகிறோம், ஸ்பீக்கர்ஸ். நம்ம எவ்வளோ நல்ல ஸ்பீக்கர்ஸ் வாங்குகிறோமோ அவ்வளோ நமக்கு நல்ல சவுண்டு கேட்கும். நம்ம எதில் வேணால் காம்ப்ரமைஸ் ஆகிடலாம், ஆனால் ஸ்பீக்கரில் மட்டும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. என்ன பட்ஜெட்டில் பண்ணாலும் ஸ்பீக்கர் பட்ஜெட்டில் அடங்காது. ஏன்னா நம்ம காதுக்கு நல்ல சவுண்டு மூலிமா தான் நம்ம அந்த ஹோம் தியேட்டரை முழுமையாக உணர்வோம். பிக்சரை விட நமக்கு சவுண்டு தான் ரொம்ப முக்கியம். நம்ம பண்ண போகிறது 5.1 தான், ஆனால் அந்த 5.1க்குள்ளே நல்ல சவுண்டை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த தியேட்டர் முழுமையாகும். அதனால் நல்ல ஸ்பீக்கராக பார்த்து நம்ம தேடி வாங்குறது நல்லது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பிராண்டட் ஸ்பீக்கரில் மட்டும்தான் நல்ல சவுண்டு வரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அசம்பிள்டு ஸ்பீக்கர்லேயும் நல்ல சவுண்டு வரும். நம்ம இந்தியன் பிராண்ட்லேயும் நல்ல ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அசம்பிள் ஸ்பீக்கரில் நல்ல ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதனால் நம்ம பிராண்டட் ஸ்பீக்கர் தான் நல்ல ஸ்பீக்கர், அசம்பிள் ஸ்பீக்கர் நல்ல ஸ்பீக்கர் இல்லைன்னு நான் சொல்ல வரல. தேடி கண்டுபிடிக்கிறது நம்ம வேலை. நல்ல ஸ்பீக்கராக பார்த்து தேடி வாங்கிட்டோன்னா நமக்கு நல்ல சவுண்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய ஹோம் தியேட்டரில் என்னென்ன ஸ்பீக்கர், என்ன ஆம்ப்ளிஃபையர், என்ன டீகோடர், என்ன ப்ரொஜெக்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன்றதை சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நான் கமெண்ட்டில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.